வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளுடைய ஷோவில் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் நட்ராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி சார் கிட்ட ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது சார். பனிக்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கோல்டு பிரச்சனை வரும். அப்போ பார்த்தீங்கன்னா காதில் ஒரு கூசுற சென்சேஷன் இருக்கும், ஈச்சிங் இருக்கும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இதுக்கும் நார்மலாக வர ப்ராப்ளம்க்கும் நம்ம காதில் வர ப்ராப்ளம்க்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்கும் டாக்டர்? வணக்கம். இந்த பனி டைமில் நம்ம பாடியோட கொஞ்சம் கோல்டான அட்மாஸ்ஃபியர் அந்த ஏருக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது த்ரோட்டில் ஒரு எரிச்சல், ஒரு இரிட்டேஷன் மாதிரி ஏற்படலாம். இல்லை மூக்கில் கொஞ்சம் நிறைய சளி செக்ரேட் ஆகலாம். இதெல்லாம் பாடியோட நார்மல் டிஃபென்ஸ் மெக்கானிசம், அந்த பாடியோட அந்த செல்ஸ் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது நார்மலாக செக்ரேட் ஆகும். அது ரொம்ப அதிக அளவில் இருக்கிறப்போ அது நார்மல் இன்ஃபெக்ஷன் மாதிரி மாறலாம். ஆனால் ரெகுலர் எக்ஸ்போஷர் இருக்கிறப்போ அந்த மாதிரி செக்ரேஷன் வருது இயல்பு தான். எவ்ரி டைம் அது இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி அதை ட்ரீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஓகே டாக்டர். அண்ட் த்ரோட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது கோல்ட் டைமில் வருது இல்லையா, அதை எப்படியெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம்? இது எதன் காரணமாக கண்டிப்பாக இந்த பனி டைமில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வருது? கோல்டு வெதருக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது இந்த பாடியோட செல்ஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். அது நார்மல் நம்ம பாடி 37 டிகிரிஸ் அந்த நார்மல் டெம்பரேச்சரில் தான் எல்லா செல்ஸும் மெயின்டைன் ஆகும். கொஞ்சம் கோல்டு, அதாவது ரொம்ப அளவுக்கு அதிகமாக அந்த கோல்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த செல்ஸ்க்கு கொஞ்சம் பிளட் சப்ளை சரியாக இருக்காது. ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக அந்த செல்ஸ் நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணுது. இந்த மாதிரி கொஞ்சம் இரிட்டேஷன், இச்சிங் அது மாதிரி ஏற்பட்டு நம்மளுக்கு ஒரு வார்னிங் மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஹாஸ்டல் அட்மாஸ்ஃபியர்லேருந்து நம்ம மூவ் பண்ணணும், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இதுக்கு ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் போதும். ரொம்ப கோல்டு வெதருக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். நம்ம நோஸை கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம், ஒரு துணி, ஒரு மஃப்ளர் அது மாதிரி கவர் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம இப்போ அதுவும் சென்னையிலலாம் அந்தளவுக்கு ரொம்ப கோல்டு வெதர் வர்றதில்லை. கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன்ஸ் இல்லாட்டி சில கொஞ்சம் மலையை சேர்ந்த பகுதிகளுக்கு அந்த மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் அதிகமாக குளிர் வரலாம். அந்த மாதிரி டெம்பரேச்சர் டெஃபினட்டாக பழக்கம் இல்லாதவங்களுக்கு அது அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். இவங்க காலை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம், வேலூர் காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். ஓகே சார், உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படிங்கிறத டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சார், எனக்கு 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த டான்சில்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் அண்ட் த்ரோட் பெயின் வரும் அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத பத்தியும், டான்சில்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஃபேமிலி அண்ட் ஜெனட்டிக் வைஸா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, இல்லைன்னா அது தனிநபர் பொறுத்ததா அப்படிங்கறத பத்தியும் எனக்கு சொல்லுங்க. செகண்ட் கொஸ்டின் சில பேருக்கு காதுல அழுக்கு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அதாவே கீழே வராம கொஞ்ச நாள் கிழிச்சு அது காதுல கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறமா இஎன்டி டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த காதை கிளீன் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் ரொம்ப ரேரா சில பேருக்கு வருது. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செக்ரீஷன் ப்ராப்பரா இல்லாதனாலதான் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் காதுக்குள்ள போய் சேர்ந்து அது அடைப்பை உருவாக்குது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இது எதனால நடக்குது டாக்டர் இந்த ப்ராசஸ்? அது மாதிரி நடக்காம இருக்கணும் அப்படின்னா ஏதாவது நம்ம மெடிசின்ஸ் மாதிரி எடுத்துக்கலாமா, இல்லைன்னா அது ஜஸ்ட் நார்மல் அப்படின்ட்டு ஜஸ்ட் நெக்லெக்ட் பண்ணிட்டு விடலாமா? இதை பத்தியும் சொல்றீங்களா எங்களுக்காக? ஓகே. டான்சில்ன்றது தொண்டையில், வாய்க்கு பின்பக்கம் தொண்டையில் 2 சைடும் இருக்கிற ஒரு கிளாண்டுமா. நம்ம நெறிக்கட்டின்னு தமிழில் சொல்கிறோம், அது லிம்ஃப் கிளாண்டுன்னு சொல்கிறோம். அதாவது நம்ம உடம்புல ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிறதுக்காக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் கிளாண்ட் அது. அதனால் வாயிலையோ தொண்டையிலையோ எங்கே இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலும் அந்த டான்சில் சைஸ் கொஞ்சம் பெருசாகி அது அந்த இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி அது ஓரளவுக்கு ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் தான் இருக்குது. ஆனால் என்ன ஆகுதுன்னா ரொம்ப ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வர்ற டைமில் அந்த டான்சில் பெருசாகி அதிலே இன்ஃபெக்ஷன் தங்கிவிட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் இப்போ குழந்தைகளில் சளியோ இல்லை த்ரோட் இன்ஃபெக்ஷனோ ரொம்ப காமனாக வரும். டான்சில் ஒரு 4-5 வயசுலேருந்து ஒரு 10 வயசு 12 வயசு வரைக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ தான் அந்த இன்ஃபெக்ஷன் அடிக்கடி அவங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிற டைம். அதனால் டான்சில் பெருசாகி அது அந்த இம்யூனிட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அந்த டான்சில்லே இன்ஃபெக்ஷன் தங்கி ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் டான்சில்லிருந்தே த்ரோட்டுக்கு வர மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அந்த டான்சிலை ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. அதனால் ரிப்பீட்டடாக த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஃபீவர், அதுவும் ஒரு வருஷத்துக்கு 4 முறை 6 முறை வருது, ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னா குழந்தைங்களுக்கு இந்த டான்சிலுக்கு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் எப்போது ஒரு வாட்டி தான் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது, டான்சில் சைஸ் பெருசாக இருக்குன்றதுக்காக ஆப்ரேஷன் பண்ணுன்ற அவசியம் இல்லை.
அதே பெரியவங்களுக்கு இது அவ்வளோ காமனாக வராது. ஏன்னா அந்த 10 வயசு 12 வயசுக்கு அப்புறம் அந்த டான்சிலோட ஃபங்க்ஷன் ரொம்ப கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற டைமில் பெரியவங்களுக்கு டான்சில் இன்ஃபெக்ஷன் வந்தாலோ ரொம்ப அதிகமாக பெயின் இல்லை ரொம்ப ஃபீவர், முழுங்க முடியாத நிலைமை, சில சமயம் அந்த இடத்துல சீல் கூட வரலாம். அந்த மாதிரி ரொம்ப சிவியராக இருக்கிறப்போ ஒருவேளை அடல்ட்ஸ்க்கும் அந்த மாதிரி ஆப்ரேஷன் தேவைப்படலாம். அதனால் சிம்டம்ஸ் இருந்தால் தான் டான்சிலுக்கு சர்ஜரி பண்ணணும். அந்த காதில் வேக்ஸ் பற்றி கேட்டிங்க. வேக்ஸ்ன்றது வெளியிலேருந்து காதுக்குள்ளே போகிற அழுக்கு கிடையாது. காதுக்குள்ளே நார்மலாக செக்ரேட் ஆகுது. தமிழில் காது குருமின்னு சொல்கிறோம். அது அதுவும் ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான். காதுக்குள்ளேயே அந்த ஒரு மைல்டு ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு இருக்குது. வேக்ஸ் ஓரளவுக்கு நல்லதுன்னே சொல்லலாம். ஆனால் அது ஒரு நாளில் கொஞ்சம் ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டிஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த வேக்ஸ் உள்ளே ப்ரொடியூஸ் ஆகிறது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வர்றதுக்குமே காதில் ஒரு பியூட்டிஃபுல் மெக்கானிசம் இருக்குது. நம்ம காது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அந்த செக்ரேட் ஆகிற வேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அப்படி இல்லாமல் நம்ம பட்ஸு இல்லை வேறு ஏதாவது பொருள் வச்சு காதை குடஞ்சி அந்த வேக்ஸை கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டோன்னா அதுக்கப்புறம் அது அப்படியே லேயராக சேர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி சேர்ந்து ஃபுல்லாக அடைச்சிட்ருக்கிறப்போ அது தானாக வெளியே வராது. நீங்கள் டாக்டரை பார்த்து தான் அதை க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறப்போ காது அடைச்சிட்ருக்கோம், காதில் இச்சிங் இரிட்டேஷன் மாதிரி வரலாம், காது கேட்குறது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அந்த மாதிரி காதில் ஃபுல்லாக அடைச்சிட்ருக்கப்போ கண்டிப்பாக அது டாக்டர்கிட்ட போய் நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஆனால் அது ரெகுலராக அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம காதை யூஸ்வலாக டிஸ்டர்ப் பண்ணலைன்னா இது மாதிரி ப்ராப்ளம் வராது. ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், நான் ஜெயலட்சுமி பேசுறேன், திருவொற்றியூர்லேருந்து. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க. உங்க சந்தேகம் என்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு இப்போ இந்த ஒரு 6 மாசமா சார் காது வலி இருக்குது. சரி. அந்த காது வலி விட்டுட்டு அடுத்தது மூக்கு லேசா வலிக்க ஆரம்பிக்குது, அடுத்தது பல்லு ஆரம்பிக்குது. மூணும் இது கனெக்டா கேப் விட்டு இன்டர்வல் விட்டு வலி இருக்குது. ஆனா அது ஒன்றும் செய்ய மாட்டேங்குது, ரொம்ப பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை. ஆனா லேசா வலி இருந்துட்டே இருக்கு. நாங்க டென்டிஸ்ட போய் கேட்டப்போ உங்களுக்கு பல்லு ப்ராப்ளம் இல்ல, உங்களுக்கு நரம்பு மாதிரி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது எதனால வருது சார், கொஞ்சம் சொல்லுங்க. காது, மூக்கு, இந்த பல் எல்லாமே ஓரளவுக்கு தொடர்புடையது தான். ஒரு இடத்துல தொந்தரவு வந்தால் இன்னொரு இடத்துலையும் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்ல ப்ராப்ளம் ஒருவேளை சளி இல்லாட்டி சைனஸ் தொந்தரவு இருந்தால் இது மாதிரி வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ENT டாக்டரை பார்த்தீங்கன்னா உங்களை எக்ஸாமின் பண்ணிவிட்டு மேபி ஒரு எக்ஸ்ரேயோ ஸ்கேனோ எடுத்து அந்த சைனஸில் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது மாதிரி இல்லாமல் இப்போ பல்லுலேயும் ப்ராப்ளம் இல்லாமல் சைனஸ்லேயும் ப்ராப்ளம் இல்லாமல் வெறும் அந்த டாக்டர் சொன்ன மாதிரி நரம்பில் ப்ராப்ளம் இருந்தாலும் இது மாதிரி வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வேறு ப்ராப்ளம் இல்லையான்னு ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ணிவிட்டு தான் அது நரம்பில் ப்ராப்ளம்ன்றது நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். அது மாதிரி இருந்தால் அதுக்கு மெடிசன் கொஞ்ச நாள் தொடர்ந்து எடுக்க வேண்டியிருக்கும். ரொம்ப அதிகமாக வலி இருக்குன்னா அதுக்கு தொடர்ந்து மெடிசன் எடுக்கலாம். ரொம்ப லேசாக தான் இருக்குது, ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணேன்னா அதுக்கு மெடிசன் தேவையில்லை. ஆனால் என்ன ப்ராப்ளம்ன்றது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி டாக்டரை பார்த்து டயக்னோஸ் பண்ணிக்கிறது நல்லதும்மா. தேங்க்யூ ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் டாக்டர். ஹலோ, வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னை போரூர்லேருந்து பேசுகிறேன் மேடம், ஆதிலக்ஷ்மி. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க. உங்கள் சந்தேகம் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மேம். வணக்கம்மா, சொல்லுங்கள். சார், எனக்கு ஒரு 5 வருஷமா சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. சரி. அது இந்த மாத்திரைங்க கொடுக்குறாங்க, அடிக்கடி அதை போடுவோம், அப்புறம் சரியாயிரும். சரி. திரும்பவும் அந்த ப்ராப்ளம் வந்துடுது. ஒரு 2 days 3 days கழிச்சு திருப்பி அதே ப்ராப்ளம் வந்துடுது. சரி. இது நிரந்தர தீர்வு பண்ணணும்னா என்ன சார் பண்ணணும்? ஆனால் சித்தால பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னாக்கா, அவங்க அது மூக்கில் தண்டு இருக்குங்க, அதை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி. அந்த மாதிரி என்னால் கண்டினியூவாக பண்ண முடியல. எனக்கு அதை ஓவராக ஹீட் ஆகிட்டதுனால அதை பண்ண முடியல எனக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த மூக்குல ஏதோ தண்டு வடம் வளர்ந்துருக்கு. அது இல்லைம்மா, உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குது சொல்லுங்கள். எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது சார். சைனஸ்னால் என்ன சொல்லுங்கள். தும்மல் வந்துகிட்டே இருக்கும் சார். ஏதோ சமையல் பண்ணா அந்த மசாலா பவுடர் அதெல்லாம் பார்த்தா தும்மல் வந்துட்டே இருக்கும், பனியில போக முடியாது. தும்மல் வருது, அதுக்கப்புறம் வேற என்ன தொந்தரவு இருக்கு? வேற தொண்டை திடீர்னு தொண்டை கட்டிக்கும். அப்புறம் காதுல எப்ப பார்த்தாலும் இந்த பட்ஸ் போட்டுட்டே இருக்கணும் போல, ஒரு அரிப்பு தன்மை, தண்ணி வடிகிற மாதிரி லைட்டா அப்படி இதுல மாதிரி. மூக்குல அடைப்பு இருக்கா? ஆமா சார், மூக்கு அடைச்சிக்கும் சார். சைனஸ் ப்ராப்ளம் வந்தாலே மூக்கு அடைச்சிக்கும். அடிக்கடி சளி பிடிக்குதா? ஆமா சார், அடிக்கடி சளி பிடிக்கும். தலைவலி இருக்கா? ஆமா, தலைவலி, ஒத்த தலைவலி வரும். சில டைம்ல 2 பக்கமும் வலிக்கும். ஜுரம் வருமா? ஜுரம் வராது சார். ஆனா இந்த ப்ராப்ளம் வந்தோன்னா குளிர் வர மாதிரி இருக்கும் சார். ஜுரம் வர மாதிரி தெரியாது, ஒரு மாதிரி கை கால் நடுங்குற மாதிரி, ஒதுற மாதிரி இருக்கும். இது சைனஸ் ப்ராப்ளம்ன்றதுக்கு ஏற்கனவே டெஸ்ட் ஏதாவது பண்ணிருக்காமா? எக்ஸ்ரேயோ ஸ்கேனோ இல்ல மூக்கு எண்டோஸ்கோபி டெஸ்ட் ஏதாவது பண்ணிருக்கா? ஆனா டாக்டர் சொன்னது வச்சு மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். டெஸ்ட் எதுவும் பண்ணதில்லை? இல்ல சார். ஓகே, இது ஃபஸ்ட்டு நீங்கள் ENT டாக்டரை பார்த்தீங்கன்னா உங்களை எக்ஸாமின் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேசிக் டெஸ்ட் கொஞ்சம் பண்ணணுமா. வெறும் அலர்ஜினால கூட இது மாதிரி இருக்கலாம். தும்மல், மூக்கில் அடைப்பு, மூக்கிலேருந்து தனியாக வருது, இது மாதிரி இருக்கலாம். அதுனா வெறும் மருந்து மாத்திரைகளில் சரியாயிடும்.
அலர்ஜி இல்லாமல் இந்த சைனஸில் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த சைனசைட்டிஸ்னு சொல்லுவோம். சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இது மாதிரி இருக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குதுன்னா மருந்தில் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ரொம்ப நாள் பட இருக்குன்னா எதனால் அந்த இருக்குன்னு பார்த்து அதுக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஒன்று இந்த அலர்ஜினாலேயே சைனஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தண்டு வடம் வளைஞ்சிருந்து மூக்கில் ஒரு பக்கம் அடப்பாக இருந்தால் அதனாலேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படும். அது இல்லாமல் அந்த சைனஸ் ஓப்பனிங்ஸில் அடப்பு இருந்தால் இல்லை மூக்கில் சதை மாதிரி வளர்ந்துருந்தா அதனாலேயும் அடைப்பு ஏற்பட்டு சைனஸ் ப்ராப்ளம் வரலாம். அது மாதிரி இருந்தாலும் ஆப்ரேஷன் தேவைப்படலாம். சைனஸ்ன்றது ரொம்ப ஒரு காமன் டேர்ம். நீங்கள் சும்மா சைனஸ் பிரச்சனைன்னு சொன்னீங்க, பட் அதில் நிறைய விஷயம் இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை ஃபஸ்ட்டு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணணும். எதனால் இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்றதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணால் தான் அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் சொல்ல முடியும். எல்லாருக்கும் ஆப்ரேஷன் தேவைப்படாது. சில பேருக்கு மாத்திரைகளில் சரியாயிடும், சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாகும். அதனால் உங்கள் கண்டிஷன் என்னன்றது உங்களை பர்டிகுலர் எக்ஸாமின் பண்ணி இந்த டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். தேங்க்யூ ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் ஈஸ்வரிங்க மேடம், அவினாசிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். சார் நான் நார்மலாக வீட்டில் இருக்கும் பொழுது வந்து காதில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுறதில்ல. சரி. இதே வந்து குளிர்ச்சியான இடங்கள்ல வந்து டிராவல் பண்ணும் பொழுது காது வந்து அடைச்சிக்குது. ஓகே. அப்புறம் வந்து இந்த காதுக்குள்ள வந்து என்னமோ வெடிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து இந்த அரிப்பு கூசுறது இதெல்லாம் இருக்கு. இதனால வந்து உடம்புகள்ல மற்ற பகுதிகளில் வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுமாங்க சார்? இல்லைம்மா, இதனால வந்து வேற இடத்துல எதுவும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை. குளிர் பிரதேசங்களையோ இல்லாட்டி மலை ஹில் ஸ்டேஷன்ஸ்லையோ அது மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அந்த ஏர் ப்ரெஷர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறப்போ நம்ம வந்து அந்த ஏர் ப்ரெஷரை ஈக்குவலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணாமல் இருந்தால் இது மாதிரி காதில் அடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடைப்பு இருக்கலாம், வலி கூட இருக்கலாம். சில சமயம் விமானம் மூலம் பயணம் செய்யும்போது கூட நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். இது வந்து அந்த காதில் உள்பக்கம் இருக்கிற ஏர் ப்ரெஷர் வந்து வெளியில் இருக்கிற ஏர் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கு வந்து அந்த உள்பக்கமாக இருக்கிற இடத்துக்கும் தொண்டைக்கும் நடுவில் ஒரு டியூப் இருக்குது, யூஸ்டேஷன் டியூப்னு பேர். அந்த ப்ரெஷரை ஈக்குவலைஸ் பண்ணுறது தான் அதோட வேலை. அதுக்கு வந்து நம்ம முழுங்குற மாதிரியோ இல்லை ஏதாவது சூ பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா அந்த ப்ரெஷர் ஈக்குவலைஸ் ஆகிடும். நம்ம அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ஒருவேளை தூங்கிட்டு அந்த மாதிரி சூ பண்ணாமல் இருந்தால் இல்லாட்டி சளினால் அந்த டியூப் அடைச்சிட்டு இருந்தால் இது மாதிரி அந்த பிளாக் அடைப்பு ஏற்பட்டு காதில் வலி இல்லாட்டி காது கேட்குறது கம்மியாக இருக்கிறது இதெல்லாம் ஏற்படலாம். இது வந்து இது மாதிரி ஆல்டிடியூடில் போகும்போது இது மாதிரி வரலாம். சளி இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இது சரியாயிடும். ஆனால் இதனால் வேறு எந்த பகுதியும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா. தேங்க்யூ ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் டாக்டர். ஹலோ வணக்கம். ஹலோ. ஓகே டாக்டர், அதுக்கு முன்னாடி காலர்ஸ் எல்லாருக்குமே வந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதில் இருக்க பிரச்சனையை பற்றி கேட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே பெரிய டவுட் காதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது. அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஏற்கனவே அந்த காது குருமை பற்றி பேசும்போதே சொன்னேன். காதை நம்ம வந்து க்ளீன் பண்ண தேவையில்லை. காதில் வந்து அந்த வேக்ஸ்ன்றது நார்மலாக செக்ரீட் ஆகுது. ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டிஸ், ரொம்ப ஒரு துளி மாதிரி தான் டெய்லி செக்ரீட் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வர்றதுக்கு அந்த ஸ்கின்னே மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்கான மெக்கானிசம் இருக்குது. நம்ம டிஸ்டர்ப் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும். குளித்து முடித்த பிறகு ஒரு நம்ம டவல் வச்சு காதில் வெளிப்பக்கமாக நம்மளுக்கு வெளியில் தெரிகிற பக்கம் வரைக்கும் நம்ம சும்மா தொடச்சா போதும். காதுக்குள்ளே பட்ஸோ வேறு எந்த பொருளோ போட்டு காதை குடையாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது என்ன பட்ஸ் போட்டால் என்ன ஆகும்னா அது இருக்கிற அந்த வெளியில் வந்துட்டு இருக்கிற வேக்ஸ் வந்து திருப்பி உள்ளே போயிட்டு அப்புறம் அப்படியே சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று இந்த காது ஜவ்வு இயர் ட்ரம் சொல்கிறோன்னா அது வந்து வெளி காதுலேருந்து ஒரு இன்ச் தூரத்தில் தான் இருக்குது. நம்ம கவனம் இல்லாமல் காதை குடைஞ்சாலோ இல்லாட்டி காது குடையும் போது பை சான்ஸ் யாராவது பக்கத்தில் கையை தட்டி விட்டுட்டாலோ அது உள்ளே அந்த காது ஜவ்வை குத்தி காது கேட்குறதே ஃபுல்லாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதோட ஆபத்து அதிகம். இதனால் பயன் எதுவும் கிடையாதுன்றதுனால காதை க்ளீன் பண்ணுறதுக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. காதை க்ளீன் பண்ண தேவையும் இல்லை. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் ஒரு காலை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்ங்க, நாங்கள் பெரம்பலூர்லேருந்து உமா பேசுகிறேங்க. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகம் கேளுங்க. ஓகேங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. சார் எனக்கு வந்து இந்த டஸ்ட் அலர்ஜி இருக்குங்க சார். சரி. எனக்கு 35 வயசு ஆகுதுங்க சார். எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு. எது பட்டாலும் உடனே தும்மலாம் கண்டினியூவா வரும். மூக்கு ஃபுல்லா அடைச்சிரும். ஓகே. மூச்சே விட முடியாதுங்க சார். ஓகே. பயங்கரமா அந்த பிரீத்திங் ப்ராப்ளம். நைட்லாம் ஒரு மாதிரி சவுண்ட் வரும் சார் நெஞ்சில இருந்து. ஓகே. இதே மாதிரி தான் சார் என் பையன் 16 வயசு ஆகுதுங்க சார். ஓகே. அவனுக்கும் காலையில எழுந்தா சில்லுன்னு இந்த காத்து பட்டா கண்டினியூவா தும்மல் வரும். ஓகே. மூக்கு அடைச்சிரும். ரொம்ப ஹெவியானா அதே பிரீத்திங் ப்ராப்ளம் அவனுக்கும் வரும் சார். ஓகே. சார் இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? இந்த மாதிரி அலர்ஜினா ஏதாவது டேப்லெட் எடுத்துட்டு நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன்.
அலர்ஜிக்கு வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் இருக்குமா? நீங்கள் சொல்கிற மாதிரி அலர்ஜிக் டெண்டன்சி வந்து ஜெனட்டிக்காக வரலாம். உங்களுக்கு இருக்கிறதுனால உங்கள் பையனுக்கு அந்த அலர்ஜிக் டெண்டன்சி இருக்கலாம். ஆனால் அதே இப்போ மூக்கில் தான் அலர்ஜி வரணும்னு இல்லை, அதுக்கு பதிலாக ஸ்கின்ல அலர்ஜி வரலாம், இல்லாட்டி அந்த ஆஸ்மான்னு சொன்னாங்களே அதுவும் ஒரு வகையான அலர்ஜி தான், அது மாதிரி வரலாம். அதாவது இந்த அலர்ஜிக் டெண்டன்சிக்கு வந்து ஜெனட்டிக் பேசிஸ் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக வரணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் டேர்ம் தான் இருக்குது, ஒரு ஃபியூ மந்த்ஸ் அது மாதிரி தான் இருக்குதுன்னா அது சிம்பிள் மாத்திரைகளை சரியாயிடும். இல்லை ரொம்ப வருஷக்கணக்காக இருக்குன்னா அதுக்கு வந்து கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் தொடர்ந்து அதுக்கு மருந்துகள் எடுக்க வேண்டியிருக்கும். மாத்திரைகள் இருக்குது, மூக்கில் அடிக்கிற மாதிரி ஸ்ப்ரே மாதிரி மருந்துகள் இருக்குது. அது வாரக்கணக்கில் இல்லை மாதக்கணக்கில் கொஞ்சம் எடுத்தால் அது டெஃபினட்டாக கண்ட்ரோல் ஆகிடும். இது இல்லாமல் எதனால் இந்த அலர்ஜி வருதுன்னு பார்த்து அதுக்கான அவேர்னஸ் மெஷர்ஸ் பண்ணணும். நம்ம ஊரில் காமனாக டஸ்ட்டு தான். ஸோ டஸ்ட்டோ இல்லை அந்த புகை வெஹிக்கிள்ஸ் வண்டியிலேருந்து வர்ற அந்த புகையெல்லாம் படாமல் அது மாதிரி பார்த்துக்கலாம். அதுவும் இது எதுவுமே கேட்கல, இது எது பண்ணாலும் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வருதுன்னா அதுக்கு மேலே நம்ம அலர்ஜி டெஸ்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது எதுக்கு அலர்ஜி வருதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதனால் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி மாதிரி ட்ரீட்மெண்ட் இல்லாத பிரச்சனை கிடையாது. இது கண்டிப்பாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. நீங்கள் ENT டாக்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் ஆவடியிலேருந்து பேசுகிறேங்க, பரிமளா பேர். ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க. உங்கள் சந்தேகம் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்க டாக்டர், வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். எனக்கு ஒரு மாதிரி தான் சார் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது சார். ஓகே. காலையில் எழுந்தா போதும் உடனே தும்பல் சார், அது தட்டு தும்பல் வந்துக்கிட்டே இருக்கும். சரி. சமைக்கவே முடியாது, ரொம்ப டென்ஷன் ஆகுது. சரி. மூச்சு வாங்குற மாதிரி ஆகி போகுது. முதல்ல அப்படி காது பிரச்சனை இருக்குது, காது வந்துட்டு ஓட்ட விழுந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி. அதனால 2004 வந்து ஆப்ரேஷன் பண்ணேன். சரி. அந்த ஆப்ரேஷன் பண்ணாதான் சரியாகும் சொன்னாங்க, மோல்ல பாதிக்கும் சொல்லிட்டாங்க. சரி. அப்படி 2004 ஒரு ஆப்ரேஷன் ஒர்க் ஆகுது. 2006 ஒரு ஆப்ரேஷன் பண்ணேன். சரி. அப்புறம் மூக்கு பிரச்சனைனால எனக்கு கொஞ்சம் சதா வாழ்ந்த மாதிரி இருக்குது, மூக்கு அழுதுல அப்படின்னாங்க. அதுக்கு ஸ்ப்ரே மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி. அப்படின்னாக்கா அது 2 வருஷம் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. ஓகே. சதா வாழ்ந்ததெல்லாம் கம்மி ஆயிடுச்சுங்க அப்படின்ட்டாங்க. சரி. அப்ப திரும்ப தும்பல் இது வந்து கண்டினியூ ஆகுது. தள்ளி வந்து மூக்கு வழியா ரொம்ப வராது, வாயில கோழ மாதிரி வந்துட்டே எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க சார். எப்ப துப்பிட்டே இருக்கா, இது பண்ணிட்டே இருக்கா சொல்லிட்டு என்ன ரொம்ப ஷேம் பண்ணுவாங்க. அதனால நான் மேக்சிமம் வீட்ல தான் இருப்பேன் சார். நான் ரொம்ப வெளில இது பண்ணிக்க மாட்டேன். ஓகே. இந்த பொண்ணு சளிக்குன்னே பிறந்துருக்குது. ஃபர்ஸ்ட் மூக்குல எல்லாம் வந்தா ரொம்ப அப்படியே கல்லு மாதிரி வரும் சார் சளி. ஓகே. அப்படியே கட்டியா ஒரு கோலி குண்டு மாதிரி வரும் சார். ஓகே. ஓகே. அதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு தீர்வு என்ன சொல்லுங்க சார்? ஓகே. நம்ம இங்கே சொல்கிற ப்ராப்ளம் வந்து அலர்ஜி மட்டும் இல்லை, இந்த பாலிப்ஸ்ன்னு சொல்லி மூக்கில் அந்த சதை மாதிரி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலர்ஜினால் அந்த ப்ராப்ளம் மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. இந்த ப்ராப்ளம்னாலே தான் உங்களுக்கு காதுலேயும் அந்த ஓட்டை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கடி சளி பிடிச்சா காதில் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி காது ஜவ்வில் ஓட்டை வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரைமரி அடிப்படை காரணம் வந்து இந்த மூக்கில் இருக்கிற அலர்ஜி தான். அந்த அலர்ஜிக் டெண்டன்சி, அதாவது அலர்ஜி வர்றதுக்கான அந்த இதை வந்து நம்ம 100% நம்ம ஒருத்தர் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அது வந்து ஜெனட்டிக்காக வர்றது, அது வந்து வல்னரபுளாக இருக்கும். ஆனால் அந்த அலர்ஜி வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் டெஃபினட்டாக மெடிசனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் சதை மாதிரி வளர்ந்து மூக்கில் அடைப்பு ஏற்படுற அளவுக்கு இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஆப்ரேஷன் தேவைப்படலாம். அதனால் அது டாக்டரை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்ரேஷன் தேவையானது சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்ப்ரே வந்து 2 வருஷம் எடுத்தேன்னு சொன்னீங்க. 2 வருஷம் எடுத்துகிட்டு டெஃபினட்டாக அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனாலும் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ரெகுலராக டாக்டரை பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 months இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி டாக்டரை பார்த்தீங்கன்னா அது திருப்பி லேசாக ஆரம்பிக்கிறப்போ அந்த ஸ்ப்ரேயோ இல்லை வேறு மாத்திரைகளோ கொடுப்பாங்க. திருப்பி ஒரு வாட்டிக்கு 1 மாதம் இல்லை 3 மாதம் அது மாதிரி ஒரு 2-3 கோர்ஸ் அது மாதிரி தேவைப்படலாம். ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தால் லைஃப் லாங்காக மெடிசன் தேவைப்படாது. அது இல்லாமையே கூட அப்பப்போ மெடிசன் எடுத்து உங்களுக்கு ப்ராப்ளம் வராத அளவுக்கு டெஃபினட்டாக வச்சுக்க முடியும். ஆனால் சதை மாதிரி வளர்ந்துருக்கு, மூக்கில் அடைப்பு இருக்குது, இது மாதிரி கட்டியாக வருதுன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி சதை மாதிரி இருந்ததுன்னா ஒரு வேளை ஆப்ரேஷனும் தேவைப்படலாமா? தேங்க்யூ ஃபார் காலிங்மா. ஹலோ, வணக்கம். பிரபாகர் ஃப்ரம் மதுரை. சொல்லுங்கள் சார். குரட்டை வர்றதுக்கான காரணங்கள், அதை தடுக்கும் வழிமுறைகள் வேணும். குரட்டை வந்து இப்போ நம்ம நார்மலாக தூங்கும் பொழுது மூக்கில் மூச்சு விடணும், வாய் வந்து மூடி இருக்கணும், அதுதான் நார்மல். ஆனால் மூக்குலேயோ இல்லை மூக்குக்கு பின்னாடி இருக்கிற தொண்டை பகுதியிலையோ அடைப்பு ஏற்பட்டால் அந்த மூக்கு வழியாக ஃப்ரீயாக மூச்சு விட முடியாதப்போ வாய் ஆட்டோமேட்டிக்காக திறந்து வாய் வழியாகவும் மூச்சு விடுறதுனால
அந்த உள்நாக்குன்னு சொல்லலாம், அந்த இடம் வந்து வைப்ரேட் ஆகி அந்த கொரட்டை சத்தம் கேட்குது. இது ஒரு ரொம்ப சிறிய அளவில் எல்லாருக்குமே இருக்கலாம், கொஞ்சம் சளி பிடிக்கும் போது எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு அது ரொம்ப அதிகமாகி அந்த நைட்டு தூங்கும் பொழுது அந்த மூச்சு விடுறது சீராக இல்லாமல் மூச்சு விடுறதே அடைக்கிற லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்கிறோம். அது மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது என்ன ஆகும்னா நடுநடுவில் மூளைக்கு வந்து ஆக்சிஜன் சரியாக போகாது. அப்போ அந்த டீப் ஸ்லீப் இருக்காது. ஸ்லீப் வந்து கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியல் ஆகிடும். நம்ம 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கினா கூட காலையில் எந்திரிக்கும் பொழுது அந்த தூங்கின ஃபீலிங்கே இருக்காது. ரொம்ப டயர்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் சும்மா இருந்தால் கூட பகலில் உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி ஃபீலிங் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அது ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்கிறோம். அது எதனால் அந்த ஸ்லீப் ஆப்னியா வருதுன்னு பார்த்து, எதனால் அந்த அடைப்பு இருக்குன்னு பார்த்து அதுக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெறும் இந்த அலர்ஜி இல்லை மூக்கில் ஏதாவது சதை வளர்ந்தால் கூட இது மாதிரி இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் விட ரொம்ப காமனாக நம்ம பார்க்குற ரீசன் 60-70% எல்லாருக்கும் இருக்கிற ரீசன் வந்து ஒபேசிட்டி, அதிக எடை அதிகமாக இருக்கும்போது அந்த தொண்டை பகுதியில் உள்ள சதை அதிகமாக இருக்கும். அப்போ அந்த காற்று போவதற்கான இடைவெளி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் காமனாக இந்த மாதிரி ஸ்னோரிங் ஏற்படும். ஸ்னோரிங்கிறது வெறும் கொரட்டை விடுறதுன்றது ரொம்ப ஏர்லி சிம்டம் தான். அது அதிகமாக இருக்கிறப்போ மூச்சு விடுறதே அடைக்கிற லெவலுக்கு வரலாம். இந்த மாதிரி மூச்சு விடுறதுனால அடைக்கிறதுனால என்ன பிரச்சனைனா 5 வருஷம் 10 வருஷம் தொடர்ந்து அதே மாதிரி இருந்தால் அதனால் நம்ம பிபி, ஹைப்பர் டென்ஷன் வரலாம், அதிக ரத்த அழுத்தம் வரலாம், ஈவன் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் கூட வரலான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இது மாதிரி கொரட்டைனா அது வெறும் கொரட்டை தானா இல்லை மூச்சு விடுறதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு கொஞ்சம் டெஸ்ட்டெல்லாம் இருக்குது. அதுக்கு தூங்கும்பொழுது அது நைட் ஃபுல்லாக தூங்கும்பொழுது உங்களை பரிசோதனை பண்ணி அந்த கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க வெறும் ஸ்னோரிங் வெறும் கொரட்டை மட்டும் தானா இல்லை மூச்சு விடுறதுலையும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு. அந்த மாதிரி பரிசோதனை பண்ணி அதில் ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது லாங் டேர்முக்கு நல்லது. ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். ஹலோ, வணக்கம். ஹலோ மேம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் அஞ்சு மேம். நான் திருச்சியிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகம் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மேம். ஓகே மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. இந்த மாதிரி எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு சார். ஒரு 5 இயர்ஸாவே இருக்கு. சரிங்க. தும்மல் காலையில எந்திரிச்ச உடனே தொண்டை அடைச்ச மாதிரி இருக்கும், தும்மல் வந்துட்டே இருக்கும். சரி. அதுக்கு இந்த மாதிரி ஹோமியோல காமிச்சு நாங்க டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா ஓரளவுக்கு கியூர் இருக்கு, அந்த அளவுக்கு ஃபுல். ஆனா செக் எதுவும் பண்ணல, என்ன சைனஸ் ப்ராப்ளமா செக் பண்ணல. ஓகே. ஆனா எனக்கு பையன் இருக்கான் 5 வயசு. சரி. அவனுக்கும் சேம் அதே ப்ராப்ளம். காலையில எந்திரிச்சு தண்ணி பிரஷ் பண்றதுக்காக தண்ணி தொட்டா உடனே அந்த தும்மல் வர ஆரம்பிச்சது. நான் ஸ்டாப்பா அப்படியே வந்துட்டே தான் இருக்கு. ஓகே. அதுவும் இல்லாம இப்ப என்ன ஆகுதுன்னா மார்னிங்ல அவன் நல்லா இருக்கான், ஸ்கூல் போகும்போது எப்பயுமே எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா நைட் தூங்கும் போது பயங்கரமா இருமிட்டே இருக்கான், காஃப் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே. ஓகே. லாஸ்ட்ல வாமிட் பண்ணிட்டு லைட்டா அது சாப்பிட்டது வெளியில வந்துட்டாலும் சரி, இல்ல உள்ள இருக்கிற அந்த சளி வெளியில வந்துருதா என்னன்னு தெரியல. ஆனா அந்த வாமிட் பண்ணதுக்கு அப்புறம் தூங்கிடுறான். ஓகே. ஆனா நான் இப்ப 9 மணிக்கு படுத்தானா காலையில மார்னிங் 3 o'clock வரைக்குமே இருமிட்டே தான் இருக்கான், கொஞ்சம் கூட இடைவெளி விடாம. இது என்ன சார் ப்ராப்ளம்? இது என்ன சார் பண்ணலாம்? குழந்தைங்களில் வந்து இந்த அலர்ஜி ப்ராப்ளம் வந்து அவ்வளோ காமன் கிடையாதுமா. உங்களுக்கு இருக்கிறது வந்து அலர்ஜி ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்குது, சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி தெரியல நீங்கள் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் குழந்தைக்கு அதுவும் 3 வயசு 5 வயசு குழந்தைக்கு வந்து அலர்ஜின்றது ரொம்ப ரேர். வரலாம், ஆனால் ரொம்ப ரேர், அவ்வளோ காமன் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற ப்ராப்ளம் வந்து நைட்டு படுத்தா இருமல் வருது, 2 மணி 3 மணி வரைக்கும் தொடர்ந்து இருக்குது, வாந்தி எடுத்தால் சரியாகுதுன்னா மோஸ்ட் லைக்லி அது வந்து அசிடிட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது அவர் சரியாக டைமுக்கு சாப்பிடாம, இல்லாட்டி சில சமயம் குழந்தைங்களில் ஓவர் ஈட்டிங்னால கூட வரலாம், இல்லாட்டி சாப்பிட்டுட்டு உடனே படுத்தாலும் அது மாதிரி வரலாம். அந்த ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த வயிற்றில் இருக்கிற அந்த உணவுப் பொருள் வந்து அந்த உணவு குழாயில் வரும்போது அந்த தொண்டை இரிட்டேட் பண்ணி இதனால் அந்த இருமல் வரலாம். அதனால் ஒன்று ஒரு நைட்டு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட சொல்லுங்கள். சாப்பிட்டுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் படுக்க சொல்லுங்கள். அது வந்து அந்த அசிடிட்டியை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும், அந்த ரிஃப்ளெக்ஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். அது ஒரு ரொம்ப காமன் ரீசன். அது இல்லாமல் சளியினால் இது மாதிரி இருமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்களில் வந்து டான்சல் மாதிரி அடினாய்ட் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கும், மூக்குக்கு பின்னாடி தொண்டையில் மேற்பகுதியில் இருக்கும். அது வந்து இந்த 3 வயசு 5 வயசு டைமில் வந்து கொஞ்சம் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தொண்டையில் அது மாதிரி கண்டினியூஸாக அந்த இருமல் ஒரு இரிட்டேஷன் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு ENT டாக்டரை பார்த்தீங்கன்னா அதனால தான் இருக்கா என்னன்றது ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அதுக்கான ஸ்பெசிஃபிக் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப அதிகமாக இருந்தால் ஒரு வேளை அதுக்கு ஆப்ரேஷன் கூட தேவைப்படலாம். அதனால் இது வந்து ரொம்ப ஒரு ஜென்ரல் சிம்டம். இதை வச்சு எதுன்னு சொல்கிறது கஷ்டம். நான் எக்ஸாமின் பண்ணால் என்னென்னு பார்த்து அதுக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிடுமா. வெறும் அலர்ஜி வந்து இந்த ஏஜில் அவ்வளோ காமன் கிடையாது. ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். ஹலோ, வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் திருத்தன்லேருந்து பேசுகிறேங்க. ராதா என் பேர். ஓகேம்மா, வணக்கம்மா, சொல்லுங்கள்.
சார் என்னன்னா இப்ப நைட் தூங்குறப்ப சார் நம்ம இப்ப கனவு வருது, ஏதாவது யார்கிட்டயாவது பேசுறப்ப கனவு வந்தா ஒரு மாதிரி முக்கறாப்புல வருது சார், சவுண்டு அந்த மாதிரி வருது. அதுக்கும் ஏதாவது அந்த நோஸ் இஎன்டி பிரச்சனை ஏதாவது இருக்குமா சார் அதுல? இருக்கலாமா, மூச்சு விடுறதுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தால் அது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராப்ளம் வரலாம். அது வந்து அந்த ஸ்லீப் ஸ்டடின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, நான் ஏற்கனவே சொன்னேன், அது பண்ணி பார்த்தா தான் தெரியும். இல்லை ஃபஸ்ட்டு எக்ஸாமின் பண்ணி பார்த்தாலே அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அது மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ENT டாக்டர் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அதுதான் பிரச்சனையே இல்லைன்றது பார்த்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தேவைன்னா அந்த ஸ்லீப் ஸ்டடியும் பண்ணலாம். ஆனால் அது இல்லாமல் தூக்கத்தில் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா, இல்லை வேறு ரொம்ப டென்ஷன், அது மாதிரி மன அழுத்தம், அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தால் கூட இது மாதிரி டிஃபிகல்ட்டி வரலாம். அதனால் ENT டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு உங்களை எக்ஸாமின் பண்ணி இது மூச்சு விடுறது ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா, அதனால ப்ராப்ளமான்றதை சொல்லிடுவாங்க. ஓகே டாக்டர். அண்ட் ஸ்னோரிங் பற்றி வந்து பேசணும் இல்லையா டாக்டர்? அதுக்கு வந்து ஏதாவது ஏஜ் கேட்டகரிஸ் இருக்கா, இந்த வயசில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி? ஏஜ்க்கும் அதுக்கும் ரொம்ப கோரிலேஷன் கிடையாது. ஒன்லி திங் கொஞ்சம் மஸ்குலர் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ காமனாக வராது. ஸோ அதனால் ஏஜ் பீப்புளில் கொஞ்சம் மோர் காமனாக வரலாம், எஸ்பெஷலி ரொம்ப எக்ஸசைஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் இதுவாக இருக்கிறவங்களுக்கு. மற்றபடி டேரெக்டாக ஏஜுக்கு அதுக்கும் கோரிலேஷன் கிடையாது. ஓகே டாக்டர். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இருக்க டைமில் வந்து அதிகமாக வந்து கொரட்டை வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது உண்மையா இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கிறது? அதை நான் பேசும்போது சொன்னேன், அது வந்து நோஸில் பிளாக் இருக்கிறதுனால தான் அந்த கொரட்டை வருது. ஸோ அதனால் கோல்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அது மாதிரி கொரட்டை வர்றது நார்மல் தான். குழந்தைங்களில் இன்னும் காமனாக வரும். ஸோ அது வந்து நம்ம வரி பண்ண வேண்டியதில்லை. கோல்டு இல்லாத டைமில் இருந்தால் தான் அது எதுனாலன்னு பார்த்து அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஓகே டாக்டர். அண்ட் இயர், நோஸ், த்ரோட் இது மூணுத்துக்குமே வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து எப்பயுமே பண்ணிகிட்டே இருக்கணும், கேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் டாக்டர்? இயரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னேன், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. நோஸை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி ரொம்ப பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் இருந்தாலே போதும். த்ரோட்டை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து நம்ம ஏதாவது தண்ணி குடிக்கிறோம் இல்லை சாப்பிட்றோன்னா அது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கான்றது பார்த்துக்கணும். இது மாதிரி ரொம்ப பேசிக் விஷயம் இருந்தாலே இயர், நோஸ், த்ரோட்டை யூ கேன் டேக் கேர். ஓகே டாக்டர். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பனிக்காலத்தில் தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் வேறு மற்ற சீசன்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்கா, இல்லை கோல்ட் டைமில் தான் நிறைய பேர் இந்த பிரச்சனைன்னு வராங்களா? அட்லீஸ்ட் சென்னையை பொறுத்த வரைக்கும் கோல்ட் டைமை விட சம்மரில் தான் அதிகமாக பிரச்சனைகள் வரும். ஏன்னா அலர்ஜினால உள்ள பிரச்சனைகள் தான் அதிகம். அதனால் கோல்ட் டைமில் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வந்தாலும் அதில் இந்த அலர்ஜி பிரச்சனை ரொம்ப ரொம்ப பரவலாக இருக்குது. பொல்யூஷன் வந்து இவ்வளோ ஹையாக இருக்கிறதுனால. அதனால் அது வந்து ரெய்னி சீசனில் இல்லாட்டி கோல்டு வின்டர் சீசனில் அவ்வளோ காமனாக வராது. அதை விட சம்மரில் தான் ரொம்ப காமன். ஓகே டாக்டர். அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி மூச்சு திணறல் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து அலர்ஜி அப்படின்னும் போது ஸ்கின்னுக்கு ஏதாவது ப்ராப்ளங்கள் ஏதாவது இருக்கா டாக்டர்? அலர்ஜி வந்து வேறு இடத்துல வேறு மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகும், அவ்வளோதான். இப்போ நோஸில் வந்தால் அது வந்து நோஸ் அலர்ஜி, இது மாதிரி ரன்னிங் நோஸ், ஸ்னீசிங் அது மாதிரி இருக்கும். அதுவே செஸ்ட்டில் வந்தால் வீசிங், மூச்சு விடுறதுக்கு சிரமம், மூச்சு வாங்குறது அது மாதிரி இருக்கும். அது ஸ்கின்னில் வந்தால் ஸ்கின்னில் இச்சிங், ரேஷஸ் அது மாதிரி வரலாம். அது வந்து ஸ்கின் அலர்ஜி. இது அலர்ஜின்றது அது அண்டர்லைங் மெக்கானிசம், எதனால் எப்படி எது வருதுன்றது அது ஒரு இடத்துல வரும்போது வேறு மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். இன்றைக்கி நான் கேட்ட கேள்விகளுக்கும் காலர் கேட்ட கேள்விகளுக்கும் வந்து ரொம்ப அழகாக பதில் அளிச்சிங்க. நன்றி டாக்டர். வணக்கம். நன்றி. எஸ் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அழகாக வந்து பல விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சேயிங் பபாய் ஃப்ரம் காயத்ரி கண்ணன்.